ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார், ராமர் இன்ஜினியரிங் படித்ததா ஏதாவது சான்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்ட கருணாநிதி, ராமரை செருப்பால் அடித்ததுக்கப்புறம் தான் வந்து அதிகமான ஓட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்ன கி வீரமணி, நாங்கள் ராமலீலாலாம் கொண்டாட மாட்டோம், நாங்கள் ராவன் லீலா தான் கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்ன இந்த தீகா கூட்டம். ராவணன் ஒரு பிராமணன்னு தெரியாமல் கூட இதை பேசிகிட்டு இருக்காங்க. இது கூட பரவாயில்ல, கம்பராமாயணம்லாம் எரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன இந்த என்டையர் கும்பலுங்க இப்போ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லலை, மற்றபடி அப்படியே ஃப்ளாட் ஆயிட்டாங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவதுங்க இங்கே இந்த கம்யூனல் பாலிடிக்ஸை இந்த திக அண்ட் திமுக எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டடாக இந்த தாய் கழகமாக இருக்கக்கூடிய திக ஹிந்து மத நம்பிக்கையை மட்டும் புண்படுத்திக்கிட்டே இருக்கும். ராமரை மட்டும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பெரியார் வந்து ராமர் படத்தை எரிச்சார், ராமர் சிலைக்கு வந்து செருப்பு மாலை போட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்ன இந்த என்டையர் கூட்டம் இப்போ மனம் திருந்திட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இது ஒரு பெரிய சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிராயச்சித்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ணியிருக்காரு. அதுவும் யார், சாதாரண நபர் கிடையாது, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள். ரகுபதி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து வாங்க, அதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயத்தை பேசுவோம். பெரியாருக்கு முன்னால், பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால், தலைவர் கலைஞருக்கு முன்னால், இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர், சமத்துவம், சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவன், எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன். எனவே யாரும் மறுக்க முடியாது, யாருக்கும் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இதில் அவர் கிளியராக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதாவது ஈவேரா பேசினார், கருணாநிதி பேசினார், ஸ்டாலின் பேசினார், அண்ணாதுரை பேசினார், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி த பெஸ்ட் சோஷியல் ரிஃபார்மர், அதாவது ஒரே நாயகன், அவர் யூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா ஒரே நாயகன், அதாவது ஒரே ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் தான். அதாவது பிரபு ஸ்ரீ ராம் தான் சமத்துவம், சமூக நீதி, எல்லாரும் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர். இத்தனை வருஷமா அதை தானே நாங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். குகனுடன் சேர்ந்து ஐவரானோம் அப்படின்னு சொன்னா கம்பராமாயணமே தப்புங்க, அதுல பயங்கரமான கேஸ்ட் டிஃபரன்சியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணவங்க எல்லாம் இப்போ வந்து எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் தான் இவங்களுக்கு எல்லாம் முன்னோடி அப்படின்னு. அது மேலேருந்து ராமர் பிளெஸ் பண்ண, அதுலேருந்து ஈவே ராமசுவாமி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி அவர்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறமா கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் இன்பாவை விட்டாங்க. அது ஏன்னு தெரியல, பரவாயில்ல, அதுக்குன்னு ஒரு எம்எல்ஏ அங்கே இருக்காரு, அவர் வந்து இன்பாவை எம்எல்ஏ ஆக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பேசுவார். ஸோ எல்லாத்துக்கும் முன்னோடி ராமர் தான் அப்படின்னு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதாவதுங்க இந்த ராமர் கோயில் இங்கே கட்டும்போது இந்த காங்கிரஸ்காரங்க ஒருத்தங்க, என்னப்பா திமுகலேருந்து காங்கிரஸ் போனால் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், தமிழ்நாட்டில் ரெண்டுமே ஒன்று தானே, ராகுல் காந்தியை புகழதை விட ஸ்டாலினை புகழ தானே இங்கே தலைவர்கள்லாம் முக்கியமாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் காங்கிரஸோட கொள்கையும் தமிழ்நாட்டில் திமுகவோட கொள்கையும் வேறு கிடையாது. இப்போ ஜோதிமணி அக்கா சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தெர் இஸ் நோ ராமருங்க, யூ கமெண்ட் செக், தமிழ்நாட்டில் எங்கேயுமே ராமர் கிடையாது, அவங்க கான்ஸ்டிடுவன்சிலே ராமர் கோயில் இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரிகாத்த ராமர் கோயிலிருந்து கோதண்ட ராமர் கோயில் வரைக்கும் நிறைய ராமர் கோயில் இருக்குது. ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ராமர் பேரில் அத்தனை ஊர்கள் இருக்குது. ஸோ ராமர் இங்கே நம்ம கடவுள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதை மறைக்கணும் அப்படிங்கிற முயற்சி இங்கே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராமர் வந்து வடக்கன்ஸோட பகவான், நம்மளோட பகவான் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அதாவதுங்க இந்து மதத்தில் தான், இந்து வாழ்க்கை முறையில் தான் எல்லாரையுமே நம்ம கடவுளாக பார்ப்போம். உனக்குள்ளேயும் கடவுள் இருக்குது, எனக்குள்ளேயும் கடவுள் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள். அப்போ ராமராஜ்யம் அப்படிங்கிறது என்ன, ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ராஜா எப்படி தன்னோட பிரஜையை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராணங்கள்லையும் நம்ம இதிகாசங்கள்லையும் சொன்ன விஷயத்தை மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சா அதை மட்டும் டிஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். இப்போ என்ன ஆயிடுச்சு, ராமரை விட வேறு யாருமே கிடையாதுங்க சமூக நீதியில், அவர் தான் முன்னோடி அப்படிங்கிற ஒரு கிளியர் கன்ஃபெஷனை கொடுத்துருக்காரு. அதுவும் கன்ஃபெஷன் யார் கொடுத்துருக்காரு, லா மினிஸ்டர் கொடுத்துருக்காரு. அட்மிசிபிள் இன் கோர்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்மிசிபிள் இன் கோர்ட், ஆனால் லா மினிஸ்டரே சொல்லியிருக்காரு அவரை விட ஒரு பெரிய ஆள் இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை. இதற்கு காரணம் என்ன, ஒருவேளை பிஜேபி பக்கம் துண்டு விரிக்கிறாரா இவர், ஏன்னா திமுகக்குள்ள மரியாதைனால இப்படி ஒன்று போட்டு வைப்போம் நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறாருன்னா அது நமக்கு தெரியாது. திமுக காரங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய பேர் பக்திமான்கள் இருப்பாங்க, உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை இருக்கும், தப்பு பண்ணால் கடவுள் நம்ம குடும்பத்தை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. அதனால தான் எந்த விஷயமும் நல்ல நாளைக்கு தான் பண்ணுவாங்க, நல்ல நேரத்தை பார்த்து தான் அவங்க சைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே அந்த பகவான் நம்பிக்கையும் அந்த ஒரு பயமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பயம் இப்போ மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி வெளியே பேசிவிட்டாரு, அது வீடியோவாக வெளியே வந்துருச்சு. இன்றைக்கி நாம் எடுத்து உங்கள் முன்னாடி வைக்கிறோம். வீட்டுக்குள்ளே ஒன்று வெளியே ஒன்று, இதுதான் திமுக காரன். அக்மார்க்கு திமுக தனம்னா இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக பண்ண
இந்த தவறுக்கு இந்த தீமைக்கு இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதை வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியே ராமர் தான் அமைச்சர் பாருங்க, இத்தனை நாள் ஆச்சு அவங்களுக்கு, இத்தனை நாள் ஆச்சு. இந்த ராமர் அவருடைய புகழை தெரிந்து கொள்வதற்கு திமுகவுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு கட்சி. அதாவது இந்த கட்சியினுடைய ஐடியாலஜிக்கல் மென்டார் திமுக என்று சொல்வதை விட இந்த கட்சி யாரால் உருவானதோ, சித்தாந்தம் யாருகிட்ட இருக்கோ, ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க, சமூக நீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு, சமநீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு, அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றுறாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். ராமர் ஆட்சி வேண்டும், ராமருக்கு கோவில் வேண்டும்னு தொடர்ந்து சொல்றது. எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை, ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார். அதனாலதான் ராமராஜ்யம். இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும், மாரியம்மனுக்கும் சரி, கருப்பணசாமிக்கும் சரி, முருகபெருமானுக்கும் சரி, விநாயகருக்கும் சரி. ஆனா ராமராஜ்யம் ஏன் சொல்றோம்னா, மிச்ச கடவுள் ஆளவில்லை, அவர்கள் நம்மை வழி நடத்தினார். ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராட்சி. இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் பாருங்க, அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமராட்சிட்டாங்க. இப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்னா, காமராஜர் ஆட்சின்னு போன வாரம் சொன்னாங்க, இந்த வாரம் ராமராட்சிங்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதனால செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கை கூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க பார்க்கிறோம். ஸோ விஷயங்கள் இப்படி இருக்கும்போது அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டு ரொம்பவே நியாயமானது. இந்த குற்றச்சாட்டு எல்லோரும் வைக்க வேண்டும். என்ன அப்படின்னா, இப்போ குற்றவாளிகளை வந்து தூக்கி அரசியலில் வச்சு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அது வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து இந்த கட்சி அந்த கட்சியும் தாண்டி பல இடத்துல இந்த மாதிரி உள்ளே பூந்துட்டு இருக்காங்க, ஊடுருவிக்கிட்டு இருக்காங்க ரவுடிஸ். ஸோ இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நியூட்ரலாக இதை நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியாவும் சரி, திமுக காரங்களும் பாருங்கள் பாஜகவில் நிறைய ரவுடி இருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டும் போது இதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. சிஸ்டமிக் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அது பாஜக மேலே மட்டும் எப்படியாவது திருப்பி விடணும் அப்படின்னு இந்த ஆர்எஸ் பாரதியில் ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய திமுக காரன், திமுக ஐடிவிங்க, அப்புறமா ஆர்எஸ்பி மீடியா எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையை நாங்களும் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது. அதனால தான் திமுகவை கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு ஃபைலை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் 18 பேஜ், இதில் யாரெல்லாம் திமுக காரங்க அவங்க புகைப்படத்தோட என்னெல்லாம் கிரைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நாங்கள் வெளியிடுவோம். சும்மா நீ வந்து ஒரு நம்பரை போட்டு இத்தனை பேர் இருக்காங்க பாஜகவில் அவங்க பேர் மட்டும் போடுறது வேற விஷயம். ஆனால் இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சிஸ்டமிக் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அட் த சேம் டைம் ஒரு ஃபிங்கர் எங்களை பாயிண்ட் பண்ணிங்கன்னா பாக்கி 3 ஃபிங்கர் உங்களை பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். யார்? இந்த திமுக அண்ட் காங்கிரஸ். ஆகையினால இதுவும் இப்போ ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. புது டீம் நவம்பர் டிசம்பரில் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் இங்கே வந்து சூட்சமாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஏன்னா திமுக கட்சியில வந்து பாரதிய ஜனதா கட்சியில குற்ற பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுல யாரோ ஊர்ல இருக்கிறவங்க பேரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்ட்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க. அதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை பாருங்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு. இது வந்துன்னா இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்றோம். இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு புதிய பெயர் வச்சு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட். நாங்க சும்மா பேரெல்லாம் சொல்லிங்கன்னா நாங்க வந்து பேரெல்லாம் சொல்ல, நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட. இதுல 3 காலம் இருக்கும். ஆனா ரிலீஸ் பண்ணிடுறோம். உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிரும். காலம் நம்பர் 1 வந்து பெயர் மற்றும் புகைப்படம். திமுகல இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, கிரைம், அந்த குற்றச்சாட்டு என்ன, 3வது நாள். சோ கிரைம் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு உங்களுக்கு இதை நாங்க ரிலீஸ் பண்றோம். 18 பேஜ் இதுல இருக்கு. ஆனா 18 பேஜ் இருக்கு, 18 பேஜ் இருக்கு. சராசரியாக இதுல இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்த வரை 112 பேர்த்துக்கு மேல மேஜர் கிரைம்
மேஜர் கிரைம் இன்னைக்கு தேதி வரைக்கும். இது திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மட்டும்தானே. 2021 மே மாசம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இது உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா, போதைப் பொருள் கடத்தியதா இருக்கலாம், அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கண்ணா. ஒரு கோயில்ல வந்து ஒரு டிவைஎஸ்பி ஆபாசமா திட்டி அடிச்சதா இருக்கலாம், இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல தொடர்பு இருக்கவங்களா இருக்கலாம், அரசியல் கட்சி படுகொலையில சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம், வியாபாரி கிட்ட ஒரு 18 லட்சம் ரூபாய் மோசடியில ஈடுபட்டவங்களா இருக்கலாம். அதாவது நான் திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க. இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் டாக்குமெண்ட்டை நாங்க ரிலீஸ் பண்றோம். நாங்க திமுகவை போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு இங்க பாருங்க இவங்க தான் பாஜகன்னு ரேண்டமா நானும் ஒரு 5000 பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுங்கண்ணா. ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்டை புகைப்படத்தோட கிரைமோட நாளோட நீங்க பத்திரிகை செய்தியோட கோரிலேட் பண்ணிக்கலாம், வேற செய்தியோட கோரிலேட் பண்ணிக்கலாம். இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம். இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா. இதை பார்த்தீங்கன்னாகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுகவை பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் முதல் நபர் வந்து ஜாஃபர் சாதிக்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல நீங்களே ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. வேலு, கன்னிக்குட்டு, பழனிசாமி, அதாவது பேரை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நாங்க ஒரு 10 பேர்த்த சொல்லிங்கன்னா குற்ற பின்னணி இது வந்து ஒரு நேஷனல் ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல கவர் ஆயிருக்காது. ஆனா சேலத்துல கவர் ஆயிருக்கும், தென்காசியில கவர் ஆயிருக்கும், ஆனா கோயம்புத்தூர்ல கவர் ஆயிருக்காது நியூஸ் பேப்பர்ல. இது மொத்தமாக சேகரிச்ச பெயர்கள் நீங்க பாருங்க. அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கேட்கத்தான் போறீங்க. திமுக அதுக்கு பதில் சொல்லும் நீங்க கேள்விக்கு. அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சோடனே உங்க வாட்ஸ்அப் குழுக்கு அதை அனுப்பிச்சிடும். அடுத்தது பாருங்க, இங்க திமுக பண்ணக்கூடிய இந்த கீழ்த்தரமான அரசியல், அதாவது இதுதான் கீழ்த்தரமான அரசியல் நீங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்கன்னா அதை விட கீழ்த்தரமா நாங்க இன்னும் அடிமட்டத்தை வரைக்கும் போயிட்டு அலாசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக புதுசா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறது, வெக்கமே இல்லாம இதை நாங்க தான் பண்றோம் அப்படின்னு மார்தட்டுறது, அப்படின்னு நாக்கு நீட்டிட்டு எனக்கு கருநாக்கு நான் சொன்னா உண்மையாயிடும்னு சொன்ன செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஒரு வேலையை பார்த்திருக்காரு. இது என்ன வேலைன்னு பாருங்களேன். என்ன அப்படின்னா, இந்திய அரசு எங்க உலகத்துல பிரச்சனை வந்தாலும், அது கென்யாவா இருந்தாலும் சரி, இல்ல வந்து யுக்ரைனா இருந்தாலும் சரி, இப்ப பங்களாதேஷ்ல பிரச்சனை வந்திருக்காங்க, பயங்கர பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம மாணவர்கள் அங்கே படிக்க போயிருப்பாங்களே, வேறு கோர்சஸ் படிக்க போயிருப்பாங்க, மெடிசன் படிக்க போயிருப்பாங்க, இல்லை வேறு விஷயங்கள்லாம் படிக்க போயிருப்பாங்க. அவங்கள சேஃப் டிரான்சிட்னு சொல்லுவாங்க. அதை வந்து திரிபுரா ஸ்டேஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டு கொண்டு வந்தது யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவோட பார்ட்டியோட கவர்மெண்ட்டோட ஒரு எஃபர்ட். இது இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு எஃபர்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? இந்திய கவர்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, நாங்கள் வந்து அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் இங்கேயும் நாங்கள் தான் கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸுக்கு உக்ரைனுக்கு பஸ் விட்டாங்க பார்த்தீங்களா, என்னப்பா சோக்கா பஸ் ஓட்டுறீங்க உக்ரைன் வரைக்கும் அப்படின்னு பொதுமக்களே காரி துப்புன அதே வேலையை திருப்பி இவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமான ஒரு வேலை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? நியாயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து போயிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது நியாயம். அதை விட்டு எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்பள பாக்கெட்டுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியதுதான். சென்னை ஏர்போர்ட்ல திமுகனால மேக்சிமம் போய் ரிசீவ் தான் பண்ண முடியும். ஆனா நம்ம கட்சி தொண்டர்கள் சைலண்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு உக்ரைன்ல இருந்து வந்த மாணவர்களை வீட்டுல போய் சந்திப்போம், பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எங்கிட்ட வர்ற அப்ளிகேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எம்இஏ கண்ட்ரோல் ரூமுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு. எங்களுக்கு வந்த 16 அப்ளிகேஷன் வந்துச்சுங்கன்னா மொத்தமாக தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துச்சு. நேற்று வரை வந்ததை கலெக்ட் பண்ணி எம்இஏ கண்ட்ரோல் ரூமுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். எங்களுக்கு வர்றதை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு. இதே உக்ரைன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நிறைய வந்துச்சு, நிறைய பேர் வரணும் அப்படின்னு நிறைய, கிட்டத்தட்ட நாங்கள் அமைத்திருந்த கண்ட்ரோல் ரூமுக்கே கிட்டத்தட்ட 100க்கு மேலே வந்துச்சு. ஆனால் பங்களாதேஷில் யாராச்சும் இருக்கீங்கன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலக செயலாளர் சந்திரன் அவங்ககிட்ட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்டில் கொடுக்கலாம். சென்னை பக்கத்தில் இருந்தால் அலுவலகத்தில் நேரில் வந்து கொடுக்கலாம். நீங்க கொடுப்பதை எம்இஏ கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து நாங்க ஃபாலோ அப் பண்றோம். உங்களுடைய குழந்தைகள் பத்திரமாக தமிழகம் வந்து சேரும் வரை அது எங்களுடைய பொறுப்பு. இங்கிருந்து இந்த பாரதிய ஜனதா பார்ட்டியை விட்டு நம்ம கொஞ்சம் தலித் பாலிடிக்ஸை பற்றி பேசுவோம். அதாவதுங்க ஒன்று நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கணும், என்றைக்குமே காலங்காலமாக ஒருத்தர் மேலே ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வர்றது அவங்களுக்கு 2 விஷயமா இருக்கும். சைக்கலாஜிக்கலாகவும் ஒரு பிரச்சனை இருக்கும், சொசைட்டலாகவும் ஒரு பிரச்சனை இருக்கும். சமூகமும் இந்த மாதிரி ஒரு பார்வை அவங்க மேலே வச்சிருக்கு அப்படின்னு தெரியுது, பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு வலி. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 2 போரையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சமூகத்துக்கும் சரி தேசத்துக்கும் சரி ஒரு கடமை இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் டியூட்டி நமக்கு இருக்குது. என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் கொடுக்கணும். அதுதான் இந்த ரிசர்வேஷன். ஸோ ரஞ்சித் போன்ற நபர்கள் இப்போ வந்து உண்மையாகவே இந்த தலித் பாலிடிக்ஸை எப்படி கேவலமாக திமுக போன்ற இயக்கங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க.
அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணம் அடைஞ்ச உடனே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இங்கே, இது லார்ஜர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையை நிறைய பேர் பேச வரும்போது, ஆம்ஸ்ட்ராங் என்ன பெரிய புனிதரா, அவரோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன பண்ணியிருந்தாரு தெரியுமா அப்படின்னு திசை திருப்புறதுக்கு இந்த திமுக ஐடிவிங் ட்ரை பண்ணிச்சு. இவர் பாரஞ்சித் அவர்கள் பாஜக காரங்களும் வந்துட்டு எங்களை வசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னார். தப்பு. நல்லா பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு பாஜக ஐடிவிங்கோட ஸ்டேட்டோட கன்வீனர் நான் அன்றைக்கி நான் போட்ட வீடியோஸும் அன்றைக்கி நான் போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாமே திமுகவை கண்டித்து இந்த மாதிரி ஒரு தலைவர் மறைந்துட்டார், இது எப்படிங்க நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம போட்டிருப்போம். ஆனால் திமுக ஐடிவிங் அப்படி பண்ணியிருக்காரு. இவருக்கு ஏதோ கம்பல்ஷன் இருக்குது, அதனால் பாஜகவே லைட்டாக எடுக்கிறாரு. பட் உண்மை என்ன அப்படின்னா, இத்தனை நாள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு ஜால்ரா போட்ட கூட்டம் இப்போ உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இவங்களால் என்றைக்குமே இந்த சமூக நீதி பட்டியலினத்த மக்களுக்கு நல்லதே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சைலண்டாக அவங்க திமுகவை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரஞ்சித் அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நாம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின அயோக்கியர்கள் யாரு? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். டிஎம்கே ஐடிவிங்க ஃபுல்லா இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா எழுதுது. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா? அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. ஸோ நான் இன்னும் தெளிவா சொல்றேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன். காவல்துறைக்கு எச்சரிக்கை தான். இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறைப்படி நடக்கிறவர்கள் நாங்கள். 10 லட்சம் தலித்களை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தலாம். அண்ணல் அம்பேத்கர் 10 லட்சம் தலித்களை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவில்லை, பௌத்தம் என்கிற அறவழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர். சட்ட வழிமுறைகள் எங்க கிட்ட இருக்கு, நாங்க போராடுவோம். உங்களை எந்த காலத்திலயும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம். அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேயர் பிரியா அவர்கள், அதாவது ரஞ்சித் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன, மேயர் பிரியா அவர்களை எடுக்கிறாங்க. நாங்களும் பல தடவை சொல்லியிருக்கோம். அதாவது மேயர் பிரியா அவர்களை எப்படி இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, போகிறது சைட்லேருந்து அடிச்சு விடுன்னு சேகர்பாபு உட்காந்து பேசுறது, அப்புறமா வந்து மற்ற அமைச்சர்கள்லாம் வந்துட்டு அவங்களை இப்படி அவங்க ஏதோ ஒரு பொம்மை போல நடத்துவது, அதாவது ஒரு கைப்பாவை போல ஒரு மேயரை நடத்துவது ரொம்பவே தவறானது. அது வந்து ரிசர்வ் பண்ணப்பட்டக்கூடிய ஒரு சீட். அங்கே வந்து ஒரு பெண்ணை அமர்த்தி அந்த பெண்ணை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேயராக கொண்டு வர்றது தான் ஒரு உண்மையிலேயே சமூக நீதியை போற்றக்கூடிய ஒரு இயக்கம் பண்ண வேண்டிய வேலை. அந்த ஒரு கார்டை வச்சுட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையை மட்டும் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா அவங்கள டம்மியாக உட்கார வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் நமக்கு எழுது. அந்த கேள்வியை நாங்கள் காலங்காலமாக முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் அது தலித் அமைப்புகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உண்மையாக இங்கே யார் தலித் மக்களோட இமோஷன்ஸை, அவங்களோட அந்த சலுகைகளை தன்னோட ஆதாயத்துக்கு வேண்டி, அரசியல் ஆதாயத்துக்கு வேண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்களாக நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு மேயர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க இங்க. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன். ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சாவு உங்களால வந்து பார்க்க முடியும்? அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணு தெரியல முடியாதா? நான் கேட்கிறேன், நான் எப்ப இந்த பயத்துல இருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. ஆனா இதுல எல்லாத்த விட நம்ம மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அகந்தை திரு சேகர் பாபு அவர்களுக்கு இருக்கக்கூடாது. திரு பாரஞ்சித் அவர்கள் ஒரு கருத்து வச்சிருக்காரு. அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கலாம், இல்லை எதிர்ப்பு இருக்கலாம். அந்த கருத்தில் வந்து ஏதாவது பிழைகள் இருக்கலாம். அந்த பிழைகளை சுற்றி காட்டுவது ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவரோட கடமை. ஆனால் பாரஞ்சித்தா யாரு? அதுதான் அங்கே கேள்வி. பாரஞ்சித்தா யார் அது அப்படின்ற கேள்வினா, நீ யார் அப்படின்னு தெரியாமல் இருக்கிற அளவுக்கு தான் உன்னை இந்த சமூகமும் இந்த சமூக நீதியை போற்றக்கூடிய இந்த இயக்கமும் அதை பின்பற்றக்கூடிய இயக்கமும் உன்னை வச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். யார் அது? அவனோட அடையாளமே இல்லை, அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் சொல்ல இருப்பாருங்களேன். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு எல்லா ஷாக்கிள்ஸையும், சோஷியல் ஷாக்கிள்ஸையும் பிரேக் பண்ணி இந்த அளவுக்கு சினிமாவில் அச்சீவ் பண்ணியிருக்காரு. பாரஞ்சித் அவர்கள் மேலே பல விமர்சனங்களும் பல கருத்து வித்தியாசங்களும் எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அவர் ஒரு அருமையான படைப்பாளி. தன்னோட கருத்தை உள்ளே பூத்தி கொண்டு போய் சேர்க்குறாரு, அதையும் பண்ணுறாரு. பட் அந்த படைப்பு அருமையான படைப்பு, அதை நம்ம பாராட்டியே ஆக வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி படைப்பை அவரோட இடத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்து தன்னோட மக்களுக்கு வேண்டி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் இவர் அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா, இன்னமும் பெரிய ரஜினிகாந்த் இவர்.
யார் இது அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இதை திரு சேகர் பாபு அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லைனா மக்கள் நீங்கள் யார், இந்த பக்கம் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சமீபத்தில் இப்போ திமுக பற்றி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. எதுமா நீதி கட்சி காலத்துல இருந்து யாரு எனக்கு தெரியலங்க அவர் யாரு. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். இளைய பாரதத்தில் புது முயற்சிகள், விரிவாக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெய்ஹிந்த். பதவி ரீதியாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எல்லாமே எப்படி தான், எலெக்ஷன் டைமில் தான் கையில் வேல் எடுப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருந்தால் கூட, அதாவதுங்க சோ அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருப்பார், நாளைக்கு இதனால தான் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னா இவங்க பழனிக்கு பால் காவடி கூட எடுப்பாங்கன்னு. இன்றைக்கே ராமரை போற்ற ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து எல்லாம் பாத யாத்திரையாக ராமர் கோயிலுக்கு போனாலும் அதிசயம் இல்லை. இதுதான் திமுக. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த்.